அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்குவது தொடர்பான ஒரு மிக முக்கியமான உத்தரவை தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தி அறையிலிருந்து செய்தியாளர் அபிநயா இணைகிறார். அபிநயா, இனி நீங்கள் தொடரலாம். நன்றி காயத்ரி. அதிமுகவினுடைய இரட்டை இலை சின்னம், இதனுடைய முக்கியத்துவம் என்பது ஒவ்வொரு தேர்தல் வரும்பொழுதும் இது சார்ந்த பேச்சுகள் அதிகமாக இருக்கும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அது சார்ந்த சிக்கல்கள் எதுவும் எழாமல் இருந்தது. தற்பொழுது இது சார்ந்த வழக்கு பல மாதங்களாக சென்று கொண்டிருந்த நிலையில் அதில் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய கருத்தை கேட்க வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியிருப்பதை முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கிறது. இது சார்ந்த கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக திரு புகழேந்தி இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். நீதிமன்றத்தினுடைய இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திடம் இந்த இரட்டை இலை சின்னம் ஒதுக்குவதற்கு முன்பாக கருத்து கேட்க வேண்டும் என்ற இந்த உத்தரவு யாருக்கு சாதகமான ஒன்றாக இருக்கும் நினைக்கிறீங்க? குட் மார்னிங் டு நியூஸ் 18. இதை நான் வரவேற்கிறேன். இந்த தீர்ப்பு மிக முக்கியமான தீர்ப்பு. அவரை கருத்தை கேட்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது, வழங்கப் போகிறது என்று எப்படி வைத்துக் கொண்டாலும் அது மிக ஒரு அருமையான ஒரு தீர்ப்பு, நல்ல முடிவு. ஏனென்று கேட்டால் அவர் தொடர்ந்த வழக்கு இன்னும் நிலுவையில் உள்ளது, பெண்டிங் பிஃபோர் த சிவில் கோர்ட். அதுல எந்த முடிவும் எடுக்கப்படாமல் இருக்கிறது. இதற்கு முன்னால் நான் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நான் தொடுத்த வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும் என்ற உத்தரவை வழங்கியது. so many representation pending before the Election Commission of India. ஆகவே இந்த மனுக்களை எல்லாம் பரிசீலனை செய்ய வேண்டும், புது மனுவை பெற வேண்டும், பெற்றுதான் முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லியதையும் மீறி, நேரடியாக தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்த உத்தரவையும் மீறிதான் இந்த இரட்டை இலை சின்னம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு வழங்கப்பட்டது. அது சில டெக்னிக்கல் ப்ராப்ளம், இவர் போய் தனியா நின்னது போனதுன்னு பிரச்சனை இருந்தது. ஆனா இது இந்த கேஸ் முடிகிற வரைக்கும், டிஸ்பியூட் பெண்டிங் இருந்து அது முடிகிற வரைக்கும் இந்த இரட்டை இலை சின்னத்தை அவரை கேட்காமல் கூடாது, கேட்க வேண்டும் என்று சொல்லுவதுதான் மிக சால பொருந்தது, சரியான ஒன்று. அதற்குத்தான் ஆரம்பத்திலிருந்து நாங்கள் அனைவரும் போராடினோம். நான் பர்டிகுலரா என்னுடைய பணி அதில் அனைதினமும் அதே வேலையாக இருந்தேன் நான் ஒரு கட்டத்தில். ஆகவே சரியான ஒரு முடிவு. ஏனென்று கேட்டால் ஒருங்கிணைப்பாளர் என்பது இன்னும் தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறது. இந்த கோஆர்டினேட்டர் ஸ்டில் பெண்டிங், அதை எடுக்கவே இல்லை. இந்த வழக்கு என்பது டிஸ்பியூட் ஃபைல்ல தான் இருக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால. அதை தான் நான் பல முறை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இது பலருக்கு புரியல. டிஸ்பியூட் ஃபைல்ல தான் வச்சிருக்காங்க. ஒரு நிரந்தர முடிவுக்கு தேர்தல் ஆணையம் வரவில்லை. சரியான மனுவை, அதாவது ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கையெழுத்து போட்டு ஓபிஎஸ் அப்பயே கொடுத்திருந்தா 10 பேரை நிறுத்த வச்சு இந்த இரட்டை இலை ஃப்ரீ செய்யிருக்கோம். ஆனால் அவர் செய்யல. ஆனா இன்றைய தினம் வழக்கு மன்றம் சொல்லி இருப்பது சூப்பரான அருமையான ஒரு தீர்ப்பாக நான் கருதுகிறேன். ஆகவே இது எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய செட்பேக், பாதகம். ஆகவே அவர் இனியாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இரட்டைகளை முடக்கிவிட்டால் 20% வாக்குகளை பெற்றேன் என்று சொல்வதும் போய்விடும். இன்றைய அரசியல் சூழ்நிலையில் நடிகர் விஜய் வருகையால் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு இருப்பதை பார்க்க முடிகிறது. இது எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய தொய்வாக நான் பார்க்கிறேன். நன்றி திரு புகழேந்தி, இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.